இந்த லேடி அவங்க பையன் இன்னொரு பொண்ணு கூட தப்பா இருக்கிறத போன்ல ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கான். இதை பார்த்த உடனே அதிர்ச்சி ஆயிடுறாங்க. அவங்க பையன் ஸ்கூல்ல இருந்து வந்த உடனே மொபைல் மேட்டர் பத்தி கேக்குறாங்க. உடனே அவன் பதறி போயிட்டு என்னோட பர்சனல் பிரைவசி எல்லாம் எதுக்கு தொடுறீங்கன்னு சொல்லிட்டு கேட்கறான். அதுக்கு அவங்க, நீ 18 வயசு ஆனதுக்கு அப்புறம் பர்சனல் பிரைவசியை பத்தி பேசலாம், அது வரைக்கும் நீங்க என் கண்ட்ரோல்ல தான் இருக்கணும்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அவங்க அம்மா இது மாதிரி அந்த பொண்ணை எத்தனை முறை தப்பா பண்ணிருக்குன்னு சொல்லிட்டு தலையில அடிச்சு கேட்கறாங்க. அவன் பண்ணவே இல்லைன்னு சொல்லிட்டு பொய் சொல்றான். ஒரு அம்மாவா உன்னை வளர்க்கறதுல நான் தோத்து போயிட்டேன்னு சொல்லிட்டு அழுகுறாங்க. அந்த பொண்ணு கிட்ட பிரேக்கப் ஆயிடுச்சான்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. அவன் ஆமான்னு சொல்லிடுறான். நீ பிரேக்கப் ஆனதுக்கு அப்புறம் அந்த பொண்ணோட பிரைவேட்டான போட்டோஸ்லாம் எதுக்கு உன் போன்ல வச்சிருக்கன்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. இந்த விஷயம் அந்த பொண்ணுக்கு தெரியுமா? உடனே அந்த பொண்ணுக்கு கால் பண்றாங்க. அவனை சாரி கேட்க சொல்றாங்க. அவன் அந்த கால் அட்டன் பண்ணி அவன் அந்த பொண்ணு கிட்ட, உன்னோட பிரைவேட் போட்டோஸ்லாம் என்கிட்ட தான் இருக்கு, நம்ம பிரேக்கப் ஆனும்போது டெலீட் பண்ண மறந்துட்டேன், அதுக்காக சாரி கேட்கறான். அதுக்கப்புறம் எல்லாத்துக்குமே மன்னிப்பு கேட்கறான். அந்த பொண்ணு எதுவும் பேசாம கட் பண்ணிடுறான். உடனே கோவத்துல இதுக்கு தான் நான் கால் பண்ணவே மாட்டேன்னு சொல்லிட்டு சொல்றான் அவங்க அம்மா கிட்ட. கடைசியா அவனோட தப்பை ரியலைஸ் பண்ணி அவங்க அம்மா கிட்ட அழுகுறான்.